கோவிந்தராஜன் 3 பேருடைய பேச்சும் கேட்டிருப்பீங்க, எப்படி பார்க்குறீங்க முதல் கட்டமாக? அதாவது இப்போ பார்த்தீங்கன்னாக்கா முதல்ல சகோதரர் தமிழ்வேந்தன் சொல்லியிருந்தாரு, இந்த 42 கோடி ரூபாய் வந்து கட்சி நிதி தான் செலவு பண்ணிச்சு. அதிலே சந்தேகம் இருக்கு. இது கட்சி நிதியிலேருந்து எடுத்து செலவு செய்யப்பட்டதா இல்லை அரசு நிதியிலேருந்து சந்தேகப்பட்டா அது தணிக்கை செய்ய வேண்டும். அதுவே ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்கு. அதை தணிக்கை செய்ய வேண்டும். ரெண்டாவது, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இது முழுக்க முழுக்க சுய விளம்பரத்துக்கும் அவங்க குடும்பத்துக்கு விளம்பரத்துக்குமா தான் ஒரு பத்திரிகையாளர்லாம் எல்லாரும் பார்க்குறாங்க. நான் கேட்குறேன், இந்த அரசுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. உயர்நீதிமன்றம் தொழிலாளர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள் அவங்களுடைய ஓய்வூதிய பணத்துக்கு பல மாதங்களாக போராட்டம் பண்ணி உயர்நீதிமன்றமே அவங்களுக்கு வந்து நீங்கள் கொடுங்க. இந்த இருக்கக்கூடிய 42 கோடி ரூபாயிலேருந்தே இந்த ஓய்வூதியம் பெற்ற அந்த அரசு போக்குவரத்து தொழிலாளர் கொடுக்கலாம் இல்லை அந்த அரசு, அதுக்கெல்லாம் இப்போ வந்து எதுவும் பண்ண முடியாது. இந்த அரசு தங்களுடைய சுய விளம்பரத்துக்கும் தங்களுடைய சுய குடும்பத்தின் விளம்பரத்துக்கும் இதை செலவு பண்ணியிருக்கிறது முழுவதும் ஏற்றக்கூடியதாக இல்லை. இப்படி தான் நம்ம பார்த்து இது பண்ணிட்டு இருக்கிறோம். ரெண்டாவது, பாஜகவும் இவர்களும் இதில் பார்த்தீங்கன்னா நான் முந்தியா நீ முந்தியா, நான் 100 கோடி செலவு பண்ணேன்னா நீ 42 கோடி, அவங்க 1000 கோடி செலவு பண்ண நான் 500 கோடி செலவு பண்ணுறேன். எல்லாத்துலேயும் ஒரு போட்டி தான் போட்டு இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய இது பல்வேறு திட்டங்கள் ஏழை எளிய மக்களுக்கு செய்யலாம், நிறைய திட்டங்கள் செய்யலாம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து விளம்பரத்தில் இன்னொன்று சொல்கிறேன், இந்த விளம்பரம் பண்ண எதனாவது மக்களுக்கு சார்ந்த மாதிரி எதனா விளம்பரம் பண்ணாலும் பாராட்டக்கூடியது வரையறுக்கிறது. மக்களுக்கு இது இப்போ தேர்தல் நடந்திருக்குது, தேர்தலுக்கோசரம் விழிப்புணர்வு எல்லாரும் போய் ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி அந்த விழிப்புணர்வு செய்யறதுக்கு அது போல் எதனா இந்த இதுலேருந்து எடுத்து செஞ்சாங்கன்னா அது கிடையாது. எல்லாம் விளம்பரமாக தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதே போல் இந்த போதை கலாச்சாரத்துக்கு விழிப்புணர்வு ஏன்னா இந்த படத்துலேருந்து எடுத்து விளம்பரம் செஞ்சு தான் அதுவும் வரையறுக்கக்கூடியது. எதுக்குமே பண்ணது இல்லாத தங்களுடைய குடும்பத்திற்காகவும் தங்களுடைய சுய விளம்பரத்துக்காகவும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ரெண்டாவது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா இங்கே இதில் வந்து இந்த விளம்பரத்தில் பார்த்தீங்கன்னா பொதுவாக எதுக்கு விளம்பரம் கொடுப்பாங்க, எதுவுமே போனி ஆகலை, எதுவுமே விற்கலை அப்படின்னாக்க தான் விளம்பரம் செய்வாங்க. இவங்க கட்சி போனி ஆகலை. தேர்தல் பிரச்சாரத்தில் எங்கே போனாலும் எதிர்ப்பு, எங்கே போனாலும் ஒரு ஆரம்பத்தில் கொஞ்சம் பார்த்தாங்க, அது ஒன்றும் செட் ஆகலை, எதுவும் எங்கே போனாலும் எதிர்ப்பு, எங்கே போனாலும் இவங்களுக்கு வந்து மக்கள் விரட்டி அடிக்கிறாங்கன்னு பார்த்தோன்னே சரி ரைட்டு நம்ம இதுக்கு எங்கேயும் போனி ஆகலைன்றதுனால விளம்பரத்தை இது பண்ணி வச்சாங்க. இந்த விளம்பரம் வந்து இது வந்து அரசு நிதியிலேருந்து எடுக்கப்பட்டதான்றது எனக்கு ஒரு சந்தேக பார்வை இங்கே வைக்கிறேன். அது தணிக்கை செய்யக்கூடிய ஒரு இதுவாக பார்க்கணும். இந்த விளம்பரம் மேலும் பார்க்க போட்டீங்கன்னாக்கா இந்த விளம்பரத்தில் பல்வேறு விதமான இவங்க செய்யக்கூடிய விளம்பரம் பார்த்தீங்கன்னாக்கா எதை சொல்லி விளம்பரம் இது பண்ணல. நீங்க சொல்ற புள்ளி எனக்கு புரியுது. இப்போ கலை ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறார். அதிமுக மீதான இல்லாத பல விஷயங்களை சொல்றதுக்காக ஒரு நெட்வொர்க்குக்காகவே இது பயன்படுத்தப்படுது அப்படின்றார். தமிழ்வேந்தன் சொல்லக்கூடிய விமர்சனங்களும் அவர் சொன்ன பதில்களும் அந்த அடிப்படையில் தானே இருக்குது. அதிமுக இதுக்கு செஞ்சிருக்கிறாங்க, அதிமுகவுடைய செலவு இது அப்படின்ற இந்த விமர்சனம். அப்போ கலை சொன்ன குற்றச்சாட்டு, தமிழ்வேந்தனுடைய பேச்சு, இது எல்லாமே திமுகவுடைய ஃபண்ட் எதுக்காக பயன்படுதுன்றதான விமர்சனமா மாறுது. நிச்சயமாக அது மாற்று கருத்தே கிடையாது. இதுல வந்து ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிட்டாங்க. அதிமுக மீது ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி அந்த நரேட்டிவ்க்கோசரம் இவங்க விளம்பர யுக்தியை கையாண்டு இந்த விளம்பர மாடலாக இந்த விடியல் தருவோம்னு சொல்லி இது பண்ணியிருந்தாங்க. இப்ப விடியல் இல்லாத விளம்பர மாடலாகவே விளம்பர இதுவாக இப்ப கையில் எடுத்துட்டு இருக்கிறாங்க. அந்த விளம்பரத்துக்கும் மக்கள் வந்து செவி சாய்க்கல்ன்றதுதான் இன்றைய. நான் கேட்கக்கூடிய கேள்வி, பொலிட்டிக்கல் வெண்டேட்டா, அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக மட்டுமே விளம்பரங்களை திமுக கொடுக்குதா? நிச்சயமாக. ஏன்னா இதுல என்ன இவங்களுடைய சாதனையை சொல்லி விளம்பரம் பண்ணா பரவாயில்ல, இவங்களுடைய குடும்பத்தினுடைய இதை சொல்லி தான் விளம்பரம் கேட்குறாங்க. என்ன சாதனை பண்ணியிருக்காங்க இந்த கடந்த 3 ஆண்டுகள்ல இந்த அரசு என்ன சாதனை பண்ணியிருக்காங்க, ஏழை எளிய மக்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, லிஸ்ட் போட்டுக்கிட்டே போகலாம். பல்வேறு திட்டங்கள் அங்க வந்து குறிப்பிட்டு இப்ப சொன்ன மாதிரி தொழிலாளர்கள் பிரச்சனை நிறைய இருந்துட்டு இருக்குது, ஓய்வூதியம் கொடுக்கல, ஆசிரியர்கள் பிரச்சனை இருக்கு. எங்க கிளம்பாக்கத்துல அன்னைக்கு வந்து தேர்தல் போடுற அன்னைக்கு அங்க அடிப்படை வசதியே இல்லாம பஸ்ஸுகளே வராம இங்க வந்து எல்லாரும் அவ்வளோ ஒரு பொதுமக்கள்லாம் அவதிக்குள்ள இருக்கு. அந்த கிளம்பாக்கத்துல முழுமையா எதுவுமே நிறைவேற்றப்படவே இல்லை. அந்த இந்த திட்டங்கள்லாம் எடுத்து சொல்லனால ஏன் கிளம்பாக்கத்தை பத்தி வாயத்திறக்க மூடிட்டு இருக்கிறாங்க. அதையும் அதுல எதுவுமே வந்து அறகுறையா தான் நின்றுட்டு இருக்குது. இந்த அரசு வந்து முழுமையா எந்த திட்டத்தையும் செயல்படுத்த விடாம சும்மா ஒரு நரேட்டிவ், அதிமுக மேல ஒரு நரேட்டிவை போட்டு விட்டு இவங்க எல்லாம் பிஜேபி இவங்க எல்லாம் ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி அது பிரகாரம் போயிட்டு இருக்காங்க. இது அபாண்டமான குற்றச்சாட்டு இல்லையா? நரேட்டிவ் செட் பண்றதுக்காக மட்டுமே திமுக நிதி ஒதுக்குதா? நரேட்டிவ் செட் பண்ணதுக்கோசரம் தான் திமுக நிதி வருது. ஏன் இவ்வளவு இந்த இதுல பாத்தீங்கன்னா இந்த தேர்தலில்
இவங்களுடைய அந்த விளம்பரத்துக்கு தான் அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்களே ஒழிய இவங்களுடைய சாதனை என்ன? அந்த விளம்பரத்தில் எதனா அவங்க சாதனையை சொல்லி போட்டிருக்காங்களா? ஒரே ஒரு இது வேணா போட்டிருக்கலாம். அவங்க வந்து விளம்பரத்தில் வந்து 1000 ரூபாய் கொடுத்தோம் உரிமை தொகை, அந்த உரிமை தொகை எல்லாருக்கும் போய் அடைஞ்சிச்சா? அது எவ்வளோ மகளிர் இதனால வந்து அவங்க வந்து பாதி பேர் அதுக்குள்ளாரே அவங்க முதல்வருக்கும் அவருடைய புதல்வருக்கும் ஒரு வேறுபாடு இருக்கு. அந்த இருக்கக்கூடிய அந்த தொகையிலேயே முதல்வர் 1 கோடி மக்களுக்கு மேலே கொடுத்துருக்கோன்றாங்க. அவர் புதல்வர் வந்து 70 லட்சமோ 80 லட்சமோ தான் கொடுத்துருக்கு, மிச்சத்தை கொடுக்குறோம் அப்படின்னு அதுலேயே முரண்பாடுகள் இருக்கிறது. அந்த ஒரு இதை தவிர வேற எந்த இதுக்கும் இவங்க வந்து இது பண்ணுறதே இல்லை. திருப்பி அதை என்ன சொல்றாங்க? கலை சொன்ன மாதிரி ஸ்டாலின் அழைக்கிறார், இந்தியா அழைக்கிறது, இந்தியாவுக்கு போவோம் வாருங்கள் அப்படின்னு திருப்பி அவங்களுடைய ஒரு சுய விளம்பரமாகத்தானே இதை செய்கிறதே வழிய ஒரு இது மக்களுக்கு அவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்றது பார்த்தீங்கன்னா இந்த விளம்பரத்தில் ஒன்றும் இல்லை. ஒரு நரேட்டிவ் தான் செட் பண்ணியிருக்கிறாங்க அவங்க வந்து. இதனால என்ன பயன் அடைஞ்சிருக்குது திமுக இதனால என்ன பயன் அடைஞ்சிருக்குதுனாக்கா அவங்க வந்து பயன் ஒன்றும் அடையிற மாதிரி தெரியல. அடையிற மாதிரி தெரிஞ்சதுன்னா தேர்தல் போது அவங்களுடைய இந்த தேர்தல் அன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த வாக்கு சதவீதம் கூடி இருக்கும். கண்டிப்பாக வந்துச்சுன்னா ஒன்றும் பயனும் அடையலை. அதனால தான் வந்து இது வந்து மக்கள் யாரும் இதுக்கு வந்து செவி சாய்க்கவில்லை. இப்போ 42 கோடியை செலவு செய்து விளம்பரப்படுத்தினாலும் கூட திமுகவை எப்படி மக்கள் பார்க்கறாங்கன்ற ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா? திமுகவை மக்கள் அவங்க என்னதான் விளம்பரம் போனாலும் இந்த விளம்பரம்லாம் எடுபடாது. இது வந்து எடுபடாத மக்கள் வந்து யாரும் இது முடிவு பண்ணிட்டாங்க. மக்கள் வந்து இந்த ஆட்சியின் மீது கடும் அதிருப்தியில் இருக்கிறாங்க. அதை நீங்க இந்த தேர்தல் பரப்புரையிலே பார்த்துருக்கலாம். எவ்வளோ பேரை வந்து அவங்க பிரச்சாரத்துக்கு போகும்போது திருப்பி அமிச்சாங்க. அவர் கதிர் ஆனந்த் போறப்ப அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள், ஒரு பெண்களை பார்த்து அவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை வந்து அவ்வளோ ஒரு கேவலமான ஒரு இது பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து மக்கள் பார்த்து அதெல்லாம் அவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இது பண்ணிருக்காங்க. இது இவங்களுடைய இந்த பிரச்சாரம் கண்டிப்பாக எடுபடவில்லை, மக்கள் இதற்கு செவி சாய்க்கவில்லை என்பதுதான் நிதர்சனம். நன்றி. ஒரு கோவிந்தராஜன் இறுதி கருத்து மிகச் சுருக்கம். அதாவது இப்ப கலை அவர் சொன்ன மாதிரி இந்த 42 கோடி தானா இல்ல அதை விட இன்னும் அதிகம் செலவு பண்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இது கூகுள் சொல்லியிருக்கிறது 42 கோடி ரெக்கார்ட்ல இல்லாம அது பண்ணக்கூடிய விளம்பரத்துக்குன்னு செலவு பண்ணி கூட எவ்வளோ கோடி இருக்குன்றது அது மக்களின் யூகத்துக்கே விட்டுடலாம். ஏன்னா பல்வேறு யூடியூப் சேனல்களுக்கு செலவு கொடுத்துருக்காங்க. பல்வேறு கருத்து கணிப்பு செய்யக்கூடிய கம்பெனிஸ்க்கெல்லாம் நிறைய இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது 42 கூகுள் சொல்லியிருக்குது. இதை விட இன்னும் எவ்வளோ வந்திருக்குன்றது மக்களின் இதுக்கே நான் விட்டுடுறேன். ரெண்டாவது இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ பிஜேபி வந்து சன் டிவியில் மாத்திரம் பார்த்தீங்கன்னா பிஜேபி விளங்குறோம் நொடிக்கு ஒரு தரம். ஏன்னா இவங்களுடைய கட்சி டிவி எல்லாம் இது பண்ணிருக்காங்க. ஆனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வரக்கூடியது பார்த்தீங்கன்னா பிஜேபியுடைய விளம்பரம் தான் சன் டிவியில் வந்துட்டு. அதுதான் கள்ள உறவு. ஸோ அப்படி இது பண்ணுறது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ரொம்ப போட்டி கொண்டு பிஜேபியா ஒரு தேசிய கட்சிக்கு இணையாக போட்டி போட்டு இவங்க பண்ணியிருக்கிறத நம்ம இதுவாக பார்க்கறது. இந்த விளம்பரம் வந்து ஜமீலா அவங்க சொன்னது போல ஒரு நல்ல ஒரு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி மக்களுக்கு ஒரு நல்ல விஷயங்களை எடுத்துக்கொண்டு இந்த விளம்பரங்கள்லாம் செஞ்சாங்கன்னா அது வரவேற்கக்கூடியது, பாராட்டக்கூடியது. அதுபோல இனி வரும் காலங்களிலாவது செய்ய வேண்டும் என்று கேட்கிறேன்.